வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்கிறது தான். ஸோ எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட உங்களது லக்னம், உங்களது ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கும். ஸோ லக்னத்திற்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்திற்கு விருச்சிக ராசி மகர லக்னம்னா மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய தசா புத்தி அந்தரங்களை நோட் பண்ணிக்கிங்க என்ன நடக்குது. ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வருன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறக்காதீங்க. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து 1-4 அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கும்பொழுது தாயார் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நல்ல ஜாலியாக ஒரு ஆன்மீக பயணங்கள் போவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி வரை உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாயாருக்கும் கூட நிறைய மனபேதங்கள், நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏற்படுத்திருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து 12ஆம் தேதிக்கு மேலே கிளியர் ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தேவையில்லாத கலகங்கள் வரும். ஸோ என்னென்னா நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கணும் போது, யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மறுபடியும் 4ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது குரு ராகு ஒன்றா போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதற்கான எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பலுக்கள் இருக்கும். வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்குது. ஸோ அதனால் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸும் எடுத்துக்கணும். கூடவே வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துடும். ஏன்னா நீச்சமாக இருக்கணும் போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். குழந்தைகள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனக்காயங்கள் வரும். ஏதாச்சும் லவ் சம்மந்தமான விஷயங்களையும் கூட சின்ன சின்ன மனக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கும்? தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. வேலை செய்கிற இடங்களில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியோட வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் தேவையான கடன்களை அள்ளி கொடுத்துரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழிலுக்கு தேவையான கடன்கள், நீங்கள் கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது எல்லாமே நல்லா இருந்தாலும் பட் கணவன் மனைவியோட வந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்களே கண்டிப்பாக வரும். ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து போகுன்றது தான் உண்மையான விஷயம். இது 24ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாடும். ஸோ இது வந்து ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்காக வந்து பெருசாக பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. 8ல் வந்து சுக்கிரன் செவ்வாய் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போதும், ஆண் பெண் நண்பர்கள் எங்கன்னா வெளியில் போகும்போது தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா நம்ம வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து உண்மையாக வந்து மனதார பண்ணும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். சூப்பராக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அந்த பிரார்த்தனைகள் வந்து நீங்கள் எந்த சாமியான கும்பிடலாம், ஆனால் அந்த 10 நிமிஷம் மனசார வந்து பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கொடுக்கும். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ராகு கேது. ஸோ என்றைக்குமே வந்து இந்த ராகு கேதுங்கிற நிழல் கிரகங்கள். ஸோ இது எப்படி நம்ம ஜாதகத்தை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உதாரணத்துக்கு வந்து எல்லாருக்குமே உங்களுடைய ஜாதகங்கள் நல்லா தெரியும். ஸோ அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிளானட் வந்து நிறைய இருக்கும். ஸோ நிறைய பிளானட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்கும். என்றைக்குமே இந்த ராகு கேதுகள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் பிளானட் மேலே அது போதுன்னு வைக்கலேன், அந்த ராகு வந்து கோச்சாரத்தில் போகும்போது அப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் இது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஸோ எப்படி வந்து உதாரணம் சொல்ல போனால் இப்போ வந்து ராகு வந்து மேஷத்தில் இருக்குது. ஸோ மேஷத்தில் இருக்கிற அந்த ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியன் உச்சம், ஓகேங்களா, சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்குது அப்படிங்கிற வச்சுமே. ஸோ அங்கே வந்து இந்த ராகு வந்து இப்போ பிரயாணிக்கும் போது அந்த டிகிரியில் வந்து இவருக்கும் வந்து இப்போ ஒரு 7 டிகிரி 10 டிகிரியோ 12 டிகிரியில் இருக்கணும். அப்போது வந்து இது பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ சூரியன் மேலே வந்து இப்போ உதாரணம் சொன்னால் ஒரு மேஷ லக்னக்காரர்
சூரியன் 5ஆம் அதிபதி. சூரியன் அந்த லக்னத்திலேயே வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உச்சமாக இருக்கும்போது எல்லாருமே பெரிய ஒரு வளர்ச்சி, ஆஹா சூப்பராக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோச்சாரத்தில் ஒரு ராகு வந்து அந்த சூரியன் மேல் பிரயாணிக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், அதிகாரத்துவம், அதாவது முதலாளி சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு டார்ச்சரை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஒரு ராகு கோச்சாரத்தில் ஒரு சூரியன் மேல் பிரயாணிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக, சூரியன் மட்டும் இல்லை, இப்போ சப்போஸ் குரு மேலே வந்து ஒரு ராகு பிரயாணிக்குது, உங்களுக்கு வந்து இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து குரு அங்கே தான் இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ மேஷத்தில் குரு இருக்குன்னு வச்சுமே, அது மேலே வந்து ராகு பிரயாணிக்கிற அந்த காலகட்டம் என்ன இருக்குன்னா, என்றைக்குமே ஒரு ஜனனகால ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு வந்து குருவை தான் நம்ம மெயினாக எடுத்துப்போம். ஸோ அவங்க மேலே வந்து அதை ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும். இது வந்து ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். அந்த 3 மாதம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப பிளைண்ட் ஆகிடும். ஸோ வந்து பிளாங்க் ஆக்கி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து ராகு வந்து அது மேலே போகும்போது அது சார்ந்த துறை, அது சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து அதுலேருந்து எஸ்கேப் பண்ணலாம். அதே மாதிரி கேதுவும் அப்படி தான். ஸோ கேது வந்து இப்போ வந்து துலாமில் இருக்குது. இப்போது யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இப்போது உதாரணம் சொல்ல போனால் சுக்கிரன் வந்து அங்கே வந்து நல்லா ஆட்சியாக இருக்குது துலாமில் அப்படிங்கும்போது, அங்கே கேது அது மேலே போகும்போது மனைவி சார்ந்த உறவுகள், பெண்கள் சார்ந்த உறவுகளால் நமக்கு ரொம்ப டென்ஷன்ஸு, வழக்குகள், கேதுனாலே வழக்குகள், கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த டென்ஷன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னும் போது அது 3லேருந்து ஒரு 4 மாதம் வந்து போட்டு படுத்தி எடுத்துருங்க. ஸோ என்னோடய உதாரணம் சொல்ல போனோம்னா எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ செவ்வாய் வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் மீன்ஸ் என்னோடய வேலையை வந்து திடீர்னு பறிக்கப்பட்டுச்சு. ஸோ இது என்னென்னா வேலை வந்து பறிக்கப்பட்டோன்னே எனக்கு ஒன்றுமே ஓடும், என்னென்னா அது செவ்வாய் திசை ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை போயிடுச்சுன்னு. என்றைக்குமே வந்து எனக்கு வந்து வேலை இல்லைன்னு நான் வீட்டில் உட்காந்ததே கிடையாது. பட் அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருந்தால்தான். பட் அப்படி இருந்தபோது எனக்கு வேலை பறிக்கப்படும் போது எனக்கு வந்து நான் நினச்சேன் இன்னொரு வேலை கிடச்சிருங்கிற தைரியத்தில் நான் பேப்பர் போட்டேன். பட் என்னாச்சுன்னா பேத்தட்டிக்கலி அந்த வேலையை வந்து நமக்கு ஒரு சின்ன இதில் வேறு ஒரு விஷயத்தில் கிடைக்காம போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த கொடுமையிலேருந்து நான் எப்படி வரப்போகிறேன்னு தெரியல. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வேலை இல்லைன்னும் போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குச்சு. அது ஒரு 3 மாதம் இருந்துச்சுங்க. அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா என்னோட தசாதிபன், இனிமேல் தசாபுத்தி அந்தரங்கள் தொடர்பு இருந்தால் தான் இது நிறைய நடக்கும், இல்லைன்னா மைல்டாக தான் பாதிக்கும். ஸோ எனக்கு செவ்வாய் தசை நடக்குது. அந்த டைமில் ஜனனகால ராகு வந்து அந்த செவ்வாய் மேலே போகும்போது அந்த 3 மாதங்கள் நான் வந்து படாத கஷ்டப்பட்டேன். எனக்கு வேலையிலேருந்து கண்டிப்பாக கை வச்சிச்சுங்க. வேலை சம்மந்தமான விஷயங்களில் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இந்த 3-4 மாதங்கள் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ். 4 மாதம் வந்து எனக்கு வருமானம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கையில் வச்சுக்கோங்க. கோச்சாரத்தில் ராகு அது மேல் பிரயாணிக்கிற அந்த காலகட்டத்தை வச்சு கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி கேதுவும் அது மாதிரி தான். கேது எப்பப்போலாம் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து எது மேலே பிரயாணிக்கிறது பாருங்கள். கிரகம் இல்லைன்னா ஒன்றுமே எஃபெக்ட் பண்ணாதுங்க. அது கிரகத்து மேலே போகும்போது தான் ராகு கேதுகள் எஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டிப் ஆஃப் த வீக். ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.